ஷேய் எப்பா விலங்கு மாற்ற கணக்கு போட்டார் காவல்துறை. அவன் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கஜானா அவன் பேப்பர் உள்ளே வச்சுருப்பான் ஒவ்வொரு ஸ்டேஷனில். அவனையும் மண்டியில் போய் குத்தி விலங்காடுறா அப்படின்னு அவனை உட்காந்து ஆட்டி அந்த வேலையை பாரு. புரியுதா? இப்போ எல்லாம் லீவ் ப்ளஸில் ஓடுவான் தமிழ்நாட்டில். பொங்கல்னு அடிச்சுட்டு போவான். உறங்க விடக்கூடாது, காவல்துறை உறங்க விட்டுறாத. முக்கால் சத்தியம் கணக்கு போட்டாருப்பா. ஸ்டேஷனில் அந்தந்த ஸ்டேஷனில் நீதிமன்றம் கோர்ட்ஸில் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு இத்தனை ஸ்டேஷன் இருக்கும். அது பூரா விலங்குகள் அடிக்கிறதுக்கு விலங்கு எல்லாம் உயிர் பலியை எப்படி தின்னா அந்த மாதிரி மாட்டி தூக்குவார். பாய்ப்பேலே இல்லை உலக்கு மாதிரி வாயை வச்சுக்கிட்டு, உலக்கு மாதிரி இருக்குது வாய். பெண்ணுக்கு 2 இஞ்சில் வச்சுக்கிட்டு அவன் என்ன ஆட்டம் ஆடுதா ஆணும் பெண்ணும். முக்கால் சத்தியம் ஆணு உலக்கு மாதிரி வாயை வச்சுக்கிட்டு பாழாக்கிட்டான் முட்டாப்பே. ஏப்பா போட்டாச்சு கணக்கு. விலங்கு மாட்டுறது ஒவ்வொரு நீதிமன்றத்தில் எத்தனை ஸ்டேஷன் இருக்கும் பூரா அந்த விலங்கு. இவர் கணக்கு போடுறது அவன் சிரிக்கணும், மானியிட பேர் சிரிக்கணும். அதுதான் விடுதாரு சிரிடா அப்படின்னு. முக்கால் சத்தியம் 13 கோடீஸ்வரர் ஐயா ஜோதிலிங்கத்திலேருந்து கணக்கு போடுறார். நீதிமன்றத்தில் அவங்க இருப்பாவே அடித்த பேப்பர் இருக்கும். அதையும் நீதிபதியை ஜட்ஜி ஆணும் பண்ணி மனசை திருப்பி விலங்காடின்னு அது அரசியல்வாதி தூக்குறது. புரியுதா? டெல்லியில் நீதிமன்றத்தில் பூரா அரசியல்வாதி தூக்கி விலங்க மாட்டி தூக்குறது. இது காவல்துறை 2ஆம் நம்பர் தொழிலை விட்டு பூமியை அழித்து குளத்துக்காடை அழித்து பூரா பட்டா போட்டவன் பவர் போட்டவன் பூரா பத்திரப்பதிவு வென்று தாசில்தார் விஓ கலெக்டர் இது பூரா தூக்க வேண்டியது இவன் காவல்துறை ஆணும் பெண்ணும். புரியுதா? இவன் தூக்க வேண்டிய வேலை இது. கணக்கு போட்டாச்சுப்பா, கணக்கு போட்டாச்சு. அடுத்தாப்புல மந்திரத்தால் கட்டிட்டாரு. இப்போ ஐயா கணக்கு போட்டுக்கிட்டே இருப்பார். எல்லாம் இப்போ பூரா இந்த கணக்கு தான். இப்போ பொங்கல்லேருந்து போட்ட கணக்கு தான் தூக்குடாம் பாரு ஒரு செகண்டில். முக்கால் சத்தியம் போட்டாச்சு. எல்லாம் ஒன்று வாயை மந்திரத்தை கட்டிட்டார். இன்றைக்கி பொழுது வாயை அந்த காய்ச்சல் வந்தோடனே வாய் அடைச்சி போவோம், வாய் வீங்கிரும், வாய் அடைச்சி போவோம். அந்த காய்ச்சல் இவர் தானே வச்சுருக்காரு. இவன் மகா அரசியல்வாதி ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. எப்போ டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கையை குலுக்கி இத்தனை ஏக்கரை அழிக்கணும்னு வெறியில் இருக்கான். பொண்டாட்டி புள்ள பேரம்பாத்தி வரைக்கும் சென்ட்ரேஷன் அழிச்சுட்டார். உறங்காத அவன் குடும்ப வாரிசுலேருந்தே தட்டி முடிச்சிரு. ஆணும் பெண்ணும் அரசியல்வாதி முக்கால் சத்தியம்.